ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்டு சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 1/4/2024க்கு வின்வின் W763க்கான கெஸிங் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதுதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பா. ஒருவேளை கெஸிங் எதுவும் பிடிபடட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி திங்கக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் திங்கக்கிழமை டு திங்கக்கிழமை ரிசல்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே திங்கக்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் திங்கக்கிழமை ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 159, அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 765, அதுக்கு முந்தின ட்ரா 764 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய திங்கக்கிழமை டு திங்கக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிசி போர்டோட 4224 சொல்லிட்டு கூட்டும்போது நம்மளுக்கான சி போர்டு அதோட நம்மளுக்கு ஆல் போர்டுக்கான கண்டினியூஸ் டச் கிடைக்கிது. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 099 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்மளோட எக்ஸ் பிசிங்கிறதுனால இதில் பிசி போர்டில் இருக்கிறது 99, இதோட நம்ம +42. இது எல்லாமே ஸ்டைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 சொல்லலாம், ஆட் பண்ண வேண்டாம். 4ஓட 9 கூட்டினோம்னா 3, இங்கே 9ஓட 2 கூட்டினோம்னா 1, அப்போ 3 அல்லது 1 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சி போர்டு அல்லது ஆல். 3 1 இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த 099க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 773 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி மட்டும். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரா பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ட்ராவில் நம்மளுக்கு வந்து சி போர்டு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ நம்ம 773க்கு பார்க்கலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது 73, இதோட நம்ம ப்ளஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு 24. இப்போ இதை கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய திங்கக்கிழமை டு திங்கக்கிழமை ரிசல்ட் வச்சு எடுத்திருக்கோம். யாரும் நேற்றுக்கானதோ அல்லது முந்தினத்துக்கான ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ நமக்கு இதை கூட்டிடலாம். 7ஓட 2 கூட்டினோம்னா 9, 3ஓட 4 கூட்டினோம்னா 7, 9 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 773க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 9 அல்லது 7. இப்போ நம்மளுக்கு இந்த 773க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 959 நண்பா. அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் சி நண்பா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஏசி பெய்ட்ஸாகவே ஹிட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட். இப்போ 959க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான் நண்பா. இதில் நம்ம எடுக்க போகிறது 59, இதோட நம்ம 42 + 42. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 4 கூட்டினோம்னா 9, 9ஓட 2 கூட்டினோம்னா 1, 9 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 959க்கு அப்புறம் இந்த ட்ராவில் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 9 அல்லது 1. இப்போ நம்மளுக்கு இந்த 959க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 100 நண்பா. அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஸோ ஏ போர்டு இல்லை, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ போர்டு நண்பா. இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையும் நம்மளுக்கு டச் இருக்குது நண்பா. அதோட போர்டு வந்து நம்மளுக்கு சி போர்டு அதிகப்படியாக இருக்குது. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு என்னென்னு பார்ப்போம். 100. இதில் நம்ம எடுக்க போகிறது 00, இதோட நம்ம +24. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 2 கூட்டினா 2, 0ஓட 4 கூட்டினா 4, 2 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 100க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 2 அல்லது 4. இப்போ இந்த 100க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 764 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி மட்டும். இது ஒரு நல்ல டச் நண்பா. இது வந்து கம்மியான ட்ராக்கில் இந்த ட்ரா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் இந்த மெத்தடை வந்து லாஸ்ட்டாக நம்ம 2-3 ட்ராக்கு மேலே பார்த்துட்டோம். கண்டினியூஸாக இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வின்னிங் கிடச்சிருக்கிறதுனால தான் நம்ம மறுபடியும் இதே மெத்தடை நம்ம கொண்டு வந்திருக்கோம். போன வாரம் எடுத்து பாருங்கள், அதுக்கு முந்தின வாரம் எடுத்து பாருங்கள், சேம் ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ இந்த 2442ங்கிறது வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக நல்ல வின்னிங்கை தந்துக்கிட்டு இருக்கு நண்பா. சி போர்டில் மட்டும் இல்லை, ஆல் போர்டுக்கான ஸ்ட்ராங் டச்சையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் நான் இந்த ட்ராவுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது, எல்லாமே நம்மளுடைய பெஸ்ட்டு கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பா. இப்போ நம்ம 764க்கு பார்க்கலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது 64, இதோட நம்ம +42. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 4 கூட்டினோம்னா 0, இங்கே 4ஓட 2 கூட்டினோம்னா 6,
0 அல்லது 6. நம்மளுக்கு இந்த 764க்கு அப்புறம் இந்த ட்ராவலுக்கு கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 0 அல்லது 6. இப்போ இந்த 764க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 765 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 சி போர்டு இல்லை, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு பி போர்டு நண்பா. இப்போ 765க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இந்த ட்ராவுக்கு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய இன்றைக்கான திங்கட்கிழமைக்கான கெஸிங் என்னென்னு பார்த்தலாம். 765 இதில் நம்ம எடுக்க போகிறது 65. இதோட நம்ம +24. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 2 கூட்டினோம்னா 8, இங்கே 5ஓட 4 கூட்டினோம்னா 9. 8 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 765க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 9. இப்போ இந்த 765க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 159 நண்பா. அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி மட்டும். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 159 தான் நம்மளுடைய போன வாரம் திங்கக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த திங்கக்கிழமைக்கு இதெல்லாம் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே கண்டினியூஸாக நம்ம பார்த்தாச்சு நண்பா. அதிகப்படியாக நம்மளுக்கு சி போர்டு தான் கிடச்சிருக்கு. அதனால நம்ம இந்த ட்ராவுக்கு சி போர்டு தான் கொண்டு வந்திருக்கோம். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சஸ் இருக்குது நண்பா. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த மெத்தட் வந்து இது 3வது முறையாக நம்ம பார்க்குறோம்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவாக நம்ம 3வது தடவை கொண்டு வந்திருக்கோம். ஆனால் இதுக்கு முந்தின ட்ராக்கால் ஃபுல்லாகவே நான் இந்த மெத்தடை வச்சு தான் நம்ம எடுத்துக்கிறத நம்புறேன். இப்போ இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்த்தலாம் நண்பா. 159 இதில் நம்ம எடுக்க போகிறது 59. இதோட நம்ம +42. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 5 கூட்டினோம்னா 9. 9ஓட 2 கூட்டினோம்னா 1. 9 அல்லது 1 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க சி போர்டு நண்பா அல்லது ஆல் 9ஆ 1ஆன்னு கிடச்சிருக்கு. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இது நம்ம தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல, மெத்தட் படி தான் அப்படியே நம்ம கொண்டு வந்திருக்கோம் நண்பா. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை நம்ம எப்போதும் போல் கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. ஒன்பது அல்லது 1. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சி போர்டுக்கு தான் கொடுத்துருக்கோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது மிச்சம் இருக்கிற அந்த ஏ அண்ட் பி வந்து நம்மளுக்கு அதிகப்படியாக சான்சஸில் இருக்கும். இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சி போர்டு தான் அதிகப்படியாக கிடச்சிருக்கு நண்பா. ஒருவேளை கெஸிங் எதுவும் பிடி போலட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலுமே சி போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். ஸோ இந்த 9 நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நம்மளுக்கு 9 வந்து சி போர்டில் வந்திருக்கு நண்பா. அதனால் இந்த தடவை நம்மளுக்கு மறுபடியும் 9 வர்றதா இருந்துச்சுன்னா டபுளில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. 99, 11. ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 19 வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. பெய்ட்ஸ் போட வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு கடைசியாக நம்மளுக்கு 19 வச்சு தான் பெயர் வந்திருக்கு. 1 ஏ போர்ட்லேயும் 9 சி போர்ட்லேயும் இருக்குது. ஸோ அதே தான் இந்த ட்ராவலும் கிடச்சிருக்கு. டபுளாக இருந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் 9 சி போர்ட்லேயே வரலாம். ஸோ டபுளுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் பார்த்துக்கோங்க, உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இல்லைனா நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்துலேயே இருக்குது நண்பா. ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குற நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகப்படியான ட்ராக்கள் பார்த்துருக்கோம் நண்பா. கண்டினியூஸாக நம்மளுக்கு வின்னிங்கை கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த ட்ராவுக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி திங்கக்கிழமை 1/4/2024 வின்வின் W763க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.